வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவே துணை. சனிப்பயிற்சி பலன்கள் 2026. இது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே நடந்தது. ஆமாம், நடந்தது. இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், சரிங்களா? நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம கிளைண்ட்ஸை நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சொல்லுவீங்க, சார் எனக்கு வேறு ராசி லக்னம் சொன்னாங்க, நீங்கள் வேற ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. என்னென்னா, வாக்கியம் திருக்கணிதம்னு 2 முறை இருக்குங்க ஜோதிடத்தில். வாக்கியம்ன்றது தான் ஆதி காலத்திலேருந்து சொல்கிறது வாக்கியம். இப்போ நம்ம திருநள்ளாறு கோவில்கள், இனிமேல் பெரும் கோவில்களில் சனிப்பயிற்சி பூஜைகள் நடக்கிறதுனா வாக்கியம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் கிரகநிலைகள் மாறுது, கால சூழ்நிலைகள் மாறுது. அதனால் கொண்டு வந்த ஒரு புது கணித முறை தான் திருக்கணிதம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர், எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்ஸ்லாம் மோஸ்ட்லி திருக்கணிதம் தான். உலகெங்கும் ஜோதிடம் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் நல்லபடியாக ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஸோ 2மே ஒர்க் ஆகுது. நான் 2 ஜாதகமே பார்ப்பேன். நான் திருக்கணிதமும் பார்ப்பேன், வாக்கியமும் பார்ப்பேன். ஸோ நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர், ஐயா நாங்கள் வாக்கியம் பார்க்க, முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் மோஸ்ட்லி வாக்கியம் தான் பார்ப்பாங்க. கோவில் ஆன்மீகம் சம்பந்தமாக கோவில்கள் பூஜைகள் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் பார்க்குறாங்க. அதனால் நிறைய பேர், ஐயா எங்களுக்கு வாக்கியமும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கினதுனால இப்போ வாக்கியம் பிரகாரம் நம்ம சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். மார்ச் 6, 2026 அப்போ நடக்குது, சரிங்களா? இந்த சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சியும் 2.5 இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்குள்ளே வருது. அதனால் பல பலன்கள் எல்லா ராசிக்கும் மாறப்போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு ராசியாக இப்போ என்னென்ன பலன்கள் மாறுது அப்படின்றத ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வருவோம். மகர ராசி, மகர லக்னம், சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீடு. உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஐயா இப்போ தான் எனக்கு 7.5 சனிலாம் முடிஞ்சு எழுந்து வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா கேட்குது. இதுக்கப்புறம் எல்லாமே ஏறுமுகம்தாங்க, சரிங்களா? எல்லாமே ஏறுமுகம்தான். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுக்கு இருந்த காசெல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேரும், சரிங்களா? நல்ல விஷயம்தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். வீடு, வண்டி, வாகனம், நிலம் வாங்கணும், நகை வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஐயா என்கிட்ட காசே இல்லை, நான் என்ன பண்ணுறதுனா, என்ன இருக்கும்? காசே இல்லைன்னா சாப்பிடாமல் இருக்குமா? துணி போடாமல் இருக்குமா? இந்த மொபைலில் வீடியோ பார்க்காம இருக்குமா? ஏதோ ஒன்று இருக்குல்ல. நமக்கு என்ன வசதியோ அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ண. ஒரு வெள்ளி காயின், நம்ம கிளைண்ட் நிறைய பேர் நம்ம கிளாஸில் படித்தவங்களாகவே இருப்பீங்க பார்க்குறவங்க. தன ஆகர்ஷணத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம், இந்த வெள்ளி காயின் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட ஹோரையில் வெள்ளி காயின் வாங்க சொல்லுவோம். எனக்கு வெள்ளி காயின் 100 ரூபாய்க்கு வெள்ளி காயின் கூட வாங்க முடியலன்னா பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு ஸ்வீட்டாவது வாங்கி சாப்பிடுங்க, ஒரு புளிப்பு மிட்டாயாவது வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களை சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணும், தன ஆகர்ஷணம் ஆக்டிவேஷன் பண்ணும். இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ண சனி பகவானுடைய தாக்கம் அப்படியே லைட்டாக கம்மியாகிட்டே வரும். ஏன்னா அந்த 2மே நட்பு கிரகங்கள், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். அடுத்து கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. 7.5 8 வருஷம் நம்மளுக்கு பொண்ணு தரேன்னு சொன்ன மாமாங்களாம் கூட நம்மக்கிட்ட ஃபோன் பேசாமல் இருப்பாங்க. டேய் எங்கள் வீட்டுக்கு நீ ஓடி வந்துட்டு இருப்பியே அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்ம ஃபோன் அடித்தா எடுக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாம் இப்போ திரும்பி வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரப்போசலாக வரும், கல்யாண ப்ரப்போசலாக வரும். நீங்கள் எதிர்பார்க்காதவங்க கிட்ட இருந்தனா கல்யாண ப்ரப்போசல் வரும். ஏன்னா அதுக்கான டைம் வந்துருச்சு, அவ்வளோதான். யாரையுமே திட்டி எதுவுமே இல்லை, அதுக்கான டைம் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு விண்டோ மாதிரி. ஸோ திருமணத்துக்கு டைம் ஓப்பன் ஆகிடுச்சு. டைம் ஓப்பன் ஆகும் போதே இப்போவே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. திருமணத்துக்கும் சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் வேணுங்க, விளையாட்டு இல்லை. நம்ம சனீஸ்வர பகவானாவே எல்லாம் பதறோம். வீடு, மனைவி இதெல்லாம் சனீஸ்வர பகவான் தான் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு. அதுவும் சனீஸ்வர பகவானை அமைச்சு கொடுத்தா லாயலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடைப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடைக்கிறது ஒன்று, கிடைச்ச பிறகும் அவஸ்தைப்படுறது வேற. சனி பகவானை வேணிங்கன்னா லாயலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடைப்பாங்க. அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு மகப்பேருக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க ஐயா, நான் என்ன பண்ணுறது? மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு கல்யாணமும் ஆகலை, மகப்பேரே இல்லை, நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பண்ணி போனால் லவ் நல்லபடியாக செட் ஆகும், அதுக்கும் நல்லாயிருக்கு. இதுக்கெல்லாம் எந்த தெய்வ வழிபாடு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. மற்றபடி வேலையில் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் முன்னேறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா அப்படி எதுவும் தெரியலையே, எதுவும் நடக்கலன்னு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம். அப்படி இல்லைங்க, உங்களுக்கு 8 வருஷம் நடந்ததை சொல்ல, இதுக்கப்புறம் நடக்க போகிறத சொல்கிறேன்.
அதனால இப்பவே எப்படி சொல்லுவீங்க அது நடக்கலன்னு சொல்லிட்டு? 8 வருஷம் உங்களுக்கு 7 சனி நடந்துட்டு இருந்தது, உரிச்சு எடுத்துட்டு இருக்கோம். லிட்டரலா அக்கக்கா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் நம்மள. சரிங்களா? அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஏறுமுகம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையில ப்ரமோஷன்கள் வரும். இதுக்கப்புறம் பிசினஸ் எல்லாமே நல்லபடியா மேல முன்னேற்றம் வந்துட்டே இருக்கும். ப்ராஃபிட் நெறைய வரும். சுப நிகழ்ச்சி நெறைய நடக்கும். சுப நிகழ்ச்சி நெறைய நடக்கும். அப்பன்னா என்ன? கையில காசு வரும். ஆனா செலவோட வரும். அதாவது ஒருத்தர் சொல்லுவாரு, "என்ட்ட காசே நிக்க மாட்டேங்குது வருத்தமா இருந்தது. என்னாச்சு? இப்பதான் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பொறந்துருச்சு. எங்களால செலவு மேனேஜ் பண்ண முடியல." ஏங்க நல்ல விஷயங்க. கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம். குழந்தை பொறக்கறது அத விட பெரிய விஷயமா இருக்கு. 1 வருஷத்திலேயே அழகா குழந்தை அமைஞ்சிருச்சா நல்ல விஷயம். அதுக்கு ஏன் கையில காசே நிக்கல. இதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. காசு எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம். சுப நிகழ்ச்சி நடக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ சுப நிகழ்ச்சி உங்களுக்கு பேக் டு பேக் நெறைய வரும். அப்போ காசு எடுத்து கரெக்ட்டா அந்த சுப நிகழ்ச்சியில போட்டே இருங்க. நீங்க போடலனா தான் பிரச்சனை. ஏன்னா உங்க 2ஆம் வீட்லலாம் இப்ப ராகு இருக்கிறதுனால, போடலனா தான் ஏதோ ஒரு விதத்துல செலவாயிடும். அதனால சுப நிகழ்ச்சியில போட்டுருங்க. நல்லது. எந்த தெய்வம் வழிபடணும்? மங்கள சனீஸ்வரர வழிபடுங்க. திருக்கொள்ளிக்காடுல இருக்கு. நெறைய இடத்துல மங்கள சனீஸ்வரர் இருக்கு. நம்ம சென்னையிலேயே அ செங்கல்பட்டுலலாம் முக்தீஸ்வரர் கோவில் இருக்கு. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் வந்து அவரோட மொத்த ஃபேமிலியோட இருப்பார். ஜெய்ஷா தேவி இருப்பாங்க. ஜெய்ஷா தேவி ஒரு பக்கம் குளிகையும், மாந்தியும் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இந்த சனீஸ்வர பகவான குடும்பத்தோட வச்சு வழிபடுங்க. வீட்ல ஃபோட்டோவா வச்சு வழிபடுறத நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா, நான் கேட்ட வரைக்கும் வேண்டான்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த கோவில்கள் ரொம்ப பவர்ஃபுல். ரொம்ப பவர்ஃபுல். வாரம் இல்ல மாசம் மாசம் போயிட்டு அவங்கள வேண்டிட்டு வாங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அன்னதானம் தரலாம். தண்ணியோட தரணும். சாப்பாடு கூட தண்ணி, சாப்பாடு கூட தண்ணி. எள்ளு சாதமாவோ, புளி சாதமாவோ, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. எனக்கு கன்சல்டேஷன் அப்போ என்ன தேவை? கல்யாணத்துக்கா? வேலைக்கா? குழந்தைய பாக்கிறதுக்கான்னு சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி சில அன்னதானங்கள் முறைகள் சொல்றேன். அத ஃபாலோ பண்ணுங்க. பண்ண இந்த 2 1/2 வருஷம் உங்கள சனி பகவான் நல்லபடியா வாழ்த்தி வாழ வைப்பார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி எப்படி இருக்குன்றத நம்ம உங்க ராசிக்கு பார்த்தோம். சூப்பர். சார் போன வருஷம் சனி பயிற்சின்னாங்க. இப்போ ஒரு சனி பயிற்சி. போன வருஷமே சனி பயிற்சி ஆயிடுச்சு. சரிங்களா? திருக்கணிதம் பிரகாரம். பட் வாக்கியம் பிரகாரம் கடைபிடிக்கிறவங்க நெறைய கோவில்கள், நெறைய பழைய மனுஷாளுங்க நெறைய பேர் வந்து இன்னும் நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது. சில ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்கள்ல இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது ஜியோகிராஃபி முண்டேன் அஸ்ட்ராலஜின்னுவாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் ஒர்க் ஆகுது. நம்ம கிட்ட வர்றது வந்து நான் 2த்தையுமே வச்சுப்பேன். ஒரு ஃபோன்ல வாக்கியம், ஒரு ஃபோன்ல திருக்கணிதம் வச்சு கம்பேர் பண்ணி அவங்க சொல்ற கேட்கிற கேள்விகள பொறுத்தே தெரிஞ்சிரும் அவங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு. அத வச்சு நம்ம சஜஷன் சொல்லலாம். ஸோ வேணும்னா அதுவும் கால் பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, சனிப்பெயர்ச்சி நடக்குதுன்னு பயப்படக்கூடாது. அந்த மனுஷன் உள்ள லைஃப்ல வந்தாலே நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம். நம்ம செஞ்ச தப்புக்கு பனிஷ்மென்ட் தராரு. சரிங்களா? அப்ப என்ன தெரியணும்னா, அடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். 1 அவர் போகும்போது கண்டிப்பா நல்லது தான் செஞ்சுட்டு போவார். எந்த ராசி, எந்த லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணா, எந்த மாரி உணவு சாப்பிட்டா நல்லது, எந்த தெய்வம் வழிபட்டா நல்லது, எந்த மாரி கலர் துணிகள் அணிஞ்சா நல்லதுன்றதெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன வீடியோல சொல்லியிருக்கேன். இத தாண்டி உங்களுக்கு நெறைய கேள்விகள் இருந்தா, நம்ம வந்து நவகிரகமும், நவதானியமும்னு ஒரு பயிற்சியே எடுக்கிறோம். அந்த பயிற்சியில கலந்துக்கோங்க. இப்ப நெறைய பேர் சனி பயிற்சிக்குன்னே தனியா கிளாஸ் கேட்கறாங்க. அதையும் எடுக்கிறோம். அதையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நீங்க வந்து அந்த தானியங்கள், அதுக்கான ட்ரெஸ் கலர், அதுக்கான அரோமா சொல்லுவோம். இதெல்லாம் கோவில்ல பண்றது தாங்க. நான் ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்கல. கோவில்ல தூபம் போடுறோம், மணி அடிக்கிறோம், சங்கு ஊதுறோம். எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்த நம்ம மறந்துட்டோம். அதனால மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பின்னாடி அவ்ளோ சயின்ஸ் இருக்கு. சங்கு ஊதுனா அந்த இடத்துல வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு சயின்டிஃபிக்கா மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலை நாடுகள்ல நம்ம ஊர்ல கூட பண்ணல. மேலை நாடுகள்ல பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் முடியுமோ, ஸ்பிரிச்சுவலையும் சயின்ஸையும் கலந்து கலந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா, இன்னும் தாராளமா என்ன கால் பண்ணலாம். கோவில்கள் மங்கள சனீஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு வழிபடுங்க. ரொம்ப பவர்ஃபுல். சனீஸ்வரரையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமின்னா ஜேஷ்டா தேவி. சனீஸ்வரரோட அம்மா. அந்த அம்மா கிட்ட கேட்டது அப்படி நடக்கும். ட்ரை பண்ணுங்க. சனீஸ்வரருடைய புதல்வர்கள் மாந்தி, குளிகன். இவங்க 2 பேருமே அல்டிமேட். மாந்தீஸ்வரர் வீடியோ நம்ம இன்டர்வியூ இதே சேனல்ல இன்டர்வியூ இருக்கு. தே டாக்டர் டிவைன் தினேஷ் மாந்தீஸ்வரர்ன்னு போடுங்க. நம்ம இன்டர்வியூஸ் வந்து அது அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. லட்சக்கணக்கில போச்சு Facebookல அந்த வீடியோஸ்லாம். மாந்தீஸ்வரர், குளிகன்லாம் என் வாழ்க்கையிலேயே மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. அவங்கள வழிபடுங்க சூப்பர். இதுவும் தாண்டினா இவங்க எல்லாருக்கும் குருமார்கள் யாரு அப்படின்னா, பைரவரும், காளியும். கால பைரவனும், காளியும் தான்
சனீஸ்வரருக்கு வந்து குருமார்கள். இவங்க 2 பேர வழிபடுங்க. எ பைரவர்லாம் இந்த சனி பயிற்சி டைம்ல பைரவர வழிபட்டா மிராக்கிள்ஸ் நடக்கும் லைஃப்ல. அதாவது நான் வந்து எப்படி தான் உயிர் வந்தனேன்னா பைரவர் தான். அது ரொம்ப டீட்டெயிலா போல. என் உயிர காப்பாத்துனதுனா பைரவர் தான் சனி பயிற்சியில. ஸோ வேண்டுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி, சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, மாந்தி, குளிகன், எல்லாம் வல்ல கால பைரவர், காளி மூலியமா எல்லாருக்கும் எல்லாமே நல்லதா நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.